இது தமிழக சட்டசபை தேர்தல் குறித்தான கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம். தலைவன் என்றால் ஐயா ஸ்டாலின் மீது 1000 விமர்சனம் எனக்கு உண்டு. அரசியல் இல்லையோ, ஆனாலும் இரவோடு இரவாக தூக்கத்தை குறைத்து வந்து நின்னார்ல. தலைவன் அப்படிங்கறதுல உங்களுக்கு இந்த பேரை கேட்டோன்னே என்ன மனசுல தோணுது? ஸ்டாலின். எஸ். அக்கினி நெஞ்சில் குமுறும் எரிமலை கட்டின கலட்டும் ஆத்திரகாரா, அந்த குருதி அடிமுடி வேரில் அனலை திரட்டும் தைரியகாரா, கணீரம் தேடி கடலால தாண்டி வந்தாயே நீ கரிகாலா. அரவணைக்கிற போக்கு, அதை பேசி சரி செய்கிற போக்கு கலைஞரை விட திரு ஸ்டாலின் வந்து ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கருணாநிதி. அதை இன்னைக்கு ஸ்டாலின் நிரூபித்துக் கொண்டிருக்கார். நீ கரிகாலா, தைரியம் தேடி கடலால தாண்டி வந்தாயே நீ கரிகாலா. அன்பர்களே, இன்று பாகிஸ்தானில் இன்று வியாழக்கிழமை காலை ஒரு பரபரப்பு செய்தி, இந்தியாவுக்கு இனிப்பான செய்தி. ஏனெனில் இந்த இனிப்பான செய்தி என்னவென்றால், லஷ்கர்-இ-தொய்பா என்ற ஒரு பயங்கரவாத அமைப்பு, பாகிஸ்தானுக்கு உள்ளிருந்த அமைப்பு, இது ஏற்கனவே இந்தியாவுக்குள்ளும் ஒரு பிராஞ்சாக இயங்கிய அமைப்பு தான். பின்பு பிற்காலங்களில் இந்த இயக்கத்தை இந்தியா தடை செய்திருந்தது. ஒரு மாணவ இயக்கமாக மாறிய லஷ்கர்-இ-தொய்பா பயங்கரவாத இயக்கம் என்பதை இந்தியா கண்டுபிடித்து அதை தடை செய்திருக்கின்றது. பலர் இன்னும் ஆயுள் சிறையாகவும் தூக்கு தண்டனை கைதியாகவும் இருக்கின்றார்கள். அவ்வப்போது இந்தியாவுக்குள் குண்டுபிடிப்பது, துப்பாக்கி நடத்துவது, இப்படி பல வகையான பயங்கரவாதமான வேலைகளில் செய்யும் இயக்கம் தான் இந்த இயக்கம். அது லஷ்கர்-இ-தொய்பா. அந்த இயக்கத்தை அழிக்க வேண்டும் என்று இந்தியா கங்கணம் கொட்டிக் கொண்டிருக்கிறது. ஒரு புறத்தில் அந்த இயக்கத்தின் தலைவர்களை அழிக்க வேண்டும் என்பதில் ரோ மிச்சம் கண்காணிப்பாக இருக்கின்றது. இப்பொழுது இந்த துப்பாக்கி படியில் ரோ செய்திருக்குமா என்ற சந்தேகமும் இருக்கின்றது. இது இனம் தெரியாத நபர்களின் கைவரிசையாகத்தான் சொல்லப்படுகின்றது. உத்தியோகபூர்வமான தகவல்கள் இன்னும் வரவில்லை. ஆனாலும் அவர் இறந்தாரான்னு தெரியாது, காயப்பட்டிருக்கிறாராம், படுகாயம் என்றும் சொல்லப்படுகின்றது. வாருங்கள் செய்திக்கு சொல்வோம். பாகிஸ்தானில் லஷ்கர்-இ-தொய்பா இணை நிறுவனர் மௌலானா அமீர் ஹம்சா சுடப்பட்டார். அடையாளம் தெரியாத நபர்கள் மீண்டும் மீண்டும் தாக்குதல் நடத்துகின்றனர் சொல்லப்படும் வீடியோ வருவது பாருங்கள். இன்று காலை பாகிஸ்தானில் பைசாபாத் நகரில் லஷ்கர்-இ-தொய்பா இயக்க தீவிரவாதியும் தீவிரவாதி இந்தியாவால் தேடப்படும் குற்றவாளியுமாகிய முகமது காசிம் என்பவர் காரில் பயணித்த போது ஓட விரட்டி சுடப்பட்டான். லஷ்கர்-இ-தொய்பாவின் மூத்த சிந்தனைவாதியும் இணை நிறுவனருமான மௌலானா அமீர் ஹம்சா பாகிஸ்தானில் தனது வாகனத்தில் இருந்த போது ஒரு சந்தியில் ஒரு வளைவில் அடையாளம் தெரியாத துப்பாக்கிதாரிகளால் தாக்கப்பட்டார். லஷ்கர்-இ-தொய்பாவின் நிபுணர்களில் ஒருவரும் ஜமாத் உத் தாபாவின் மூத்த தலைவருமான மௌலானா அமீர் ஹம்சா பாகிஸ்தானில் அடையாளம் தெரியாத துப்பாக்கிதாரிகளால் தாக்கப்பட்டிருக்கின்றார். ஆரம்ப கட்ட தகவலின்படி ஹம்சா தனது வாகனத்தில் இருந்த போது குறிவைக்கப்பட்டார். மேலும் தாக்குதல் நடத்தியவர்கள் திட்டமிட்ட தாக்குதலாக இது தெரிகிறது. அவரது உடல்நிலை குறித்த மேலதிக தகவல்கள் எதிர்பார்க்கப்படுவதால் அவரது நிலைமை இன்னும் தெளிவாக தெரியவில்லை. பாகிஸ்தானின் ஜிஹாதிக் சூழலில் மிகவும் செல்வாக்கு மிக்க சித்தாந்தவாதிகளில் ஒருவராக ஹம்சா நீண்ட காலமாக கருதப்படுகிறார். ஹாபிஸ் சயீதின் நெருங்கிய கூட்டாளியான இவர் லஷ்கர்-இ-தொய்பா மற்றும் அதன் தொடர்புடைய முன்னணிகளின் சித்தாந்த மற்றும் பிரச்சார கட்டமைப்பை உருவாக்குவதில் முக்கிய பங்காற்றினார். இந்த வலையமைப்புக்குள் அவருக்கு இருந்த முக்கியத்துவம் அவரை செயல்பாட்டு ரீதியாகவும் குறியீட்டு ரீதியாகவும் ஒரு உயர் தரம் மிக்க நபராக மாற்றியிருந்தது. பாகிஸ்தானின் பயங்கரவாத குழுக்கள் இந்த ஆய்வுக்கு எவ்வாறு தங்களை தலைமைத்துவமாக கொள்கின்ற என்ற கேள்வியும் வருகின்றது. லாகூர் ஜோஹர் நகரில் அடையாளம் தெரியாத துப்பாக்கிதாரிகள் தாக்குதல் நடத்தி இருக்கின்றார்கள். லஷ்கர்-இ-தொய்பா தளபதி அமீர் ஹம்சா இன்று லாகூரில் அடையாளம் தெரியாத நபர்கள் என்றும் சொல்லப்படுகிறது. தாக்குதலில் அவர் பலத்த காயமடைந்திருக்கின்றார். லஷ்கர்-இ-தொய்பாவின் சித்தாந்தம் மற்றும் ஆட்சேர்ப்பு வலையமைப்பின் சிற்பி என்றும் ஹம்சாவின் லஷ்கர்-இ-தொய்பாவுடனான தொடர்பு 1980களில் தொடங்குகிறது. பாகிஸ்தானில் ஒரு ஜிஹாதி குழுவை உருவாக்கும் ஆரம்ப முயற்சிகளின் போது ஜாகிர் உர் ரஹ்மான் லாக்பியாவில் அவர் ஆட்சேர்ப்பு செய்யப்பட்டார்.
பின்னர் ஹாஃபிஸ் சயீத்தை தலைமைத்துவ கட்டமைப்பில் சேர்ப்பதற்கு அவர் வழிவகுத்தார். இந்த நடவடிக்கை அந்த அமைப்பின் பயணப்பாதையை கணிசமாக வடிவமைத்தது. காலப்போக்கில் ஹம்சா ஒரு முக்கிய அமைப்பாளராக உருவெடுத்து லஸ்கர்-இ-தொய்பாவின் சித்தாந்த அடித்தளத்தையும் ஆட்சேர்ப்பு வழிநடத்தையும் ஒருங்கிணைக்க உதவினார். பின்னர் லஸ்கர்-இ-தொய்பாவின் செயல்பாட்டு மற்றும் பரபரப்பு கட்டமைப்பாக உருவெடுத்த முன்னோடி அமைப்பான மாகஸ் அல் தாபா வல் ரிசாத்தின் நடவடிக்கைகளிலும் அவர் ஆழமாக ஈடுபட்டிருந்தார். வெளியீடுகள் என்று சொன்னால் சொற்பொழிவுகள் மற்றும் மாநாடுகள் மூலம் பாகிஸ்தான் முழுவதும் அந்த அமைப்பின் செல்வாக்கை விரிவுபடுத்த ஹம்சா உதவினார். தீவிரவாதிகளை திரட்டுவதில் அவரது எழுத்துக்களும் பிரச்சார பொருட்களில் அவரது தலையங்கம் மிக முக்கிய பங்கு வகித்தாகவும் சொல்லப்படுகிறது. 2018 லஸ்கர்-இ-தொய்பாவுடன் தொடர்புடைய அமைப்புகள் மீதான சர்வதேச அழுத்தம் அதிகரித்த நிலையில் பயங்கரவாத நிதியுதவி வழிகளை திருப்பும் நோக்கில் ஹம்சா லஸ்கர்-இ-மன்கபா என்ற ஒரு புதிய அமைப்பை நிறுவியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. பாகிஸ்தானை தளமாக கொண்ட குழுக்கள் கண்காணிப்பு மற்றும் தடைகளில் இருந்து தப்பிப்பதற்காக தங்களை மறுபெயரிட்டுக் கொள்வது அல்லது மறுகட்டமைப்பு செய்து கொள்வது போன்ற ஒரு பரந்த போக்கின் பகுதியாக இந்த நடவடிக்கை பார்க்கப்பட்டது. இத்தகைய தகவல் அமைப்பு உத்திகள் லஸ்கர்-இ-தொய்பா மற்றும் அதன் தொடர்புடைய முன்னணிகள் தொடர்பாக நீண்ட காலமாக ஆவணப்படுத்தப்பட்டுள்ளன. அமெரிக்காவில் ஹம்சா ஒரு பயங்கரவாதியாக ஆரம்பிக்கப்பட்டது. இந்த வலையமைப்புகளை தக்க வைப்பதில் அவரது பங்கை மேலும் காட்டியது அவரது செல்வாக்கு. சித்தாந்த ரீதியான செய்திகளை தாண்டி குறிப்பாக நிதி மற்றும் தளவாட தொடர்புகளை பேணுவதில் செயல்பாட்டு வசதிகளை ஏற்படுத்துவதிலும் பரவி இருந்தது. இந்த இரட்டை பாத்திரம் பாகிஸ்தானை மையமாக கொண்ட ஜிஹாதி குழுக்களின் பரந்த சூழல் அமைப்பிற்குள் அவரை ஒரு முக்கிய மையமாக மாற்றியது. தாக்குதலை சுற்றியுள்ள சூழ்நிலைகள் இன்னும் தெளிவாக இல்லை. உடனடியாக யாரும் பொறுப்பேற்கவில்லை. ஹம்சா போன்ற ஒரு முக்கிய நபர் குறிவைக்கப்பட்டிருப்பது சாத்தியமான உள்பகமைகள், கோஷ்டி மோதல்கள் அல்லது வெளி இரகசிய நடவடிக்கைகள் குறித்த யூகங்களை தூண்டியிருக்கின்றது. பாகிஸ்தானில் இந்த தீவிரவாத வலையமைப்புகளின் வெளிப்படையற்ற தன்மையை கருத்தில் கொண்டு இது போன்ற சம்பவங்கள் பெரும்பாலும் தெளிவற்ற தன்மையிலேயே மூழ்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. தனது எல்லைகளுக்குள் செயல்படும் பயங்கரவாத உள்கட்டமைப்பு தொடர்பாக பாகிஸ்தான் தொடர்ந்து சர்வதேச ஆய்வுக்கு உள்ளாகி வரும் வேளையில் இந்த தாக்குதலும் நிகழ்ந்துள்ளது. அதிகாரிகள் இன்னும் விரிவான அறிக்கையை வெளியிடவில்லை என்றாலும் இந்த சம்பவம் லஸ்கர்-இ-தொய்பா போன்ற குழுக்களின் பாதுகாப்பு மற்றும் உள் செயற்பாடுகள் மீதான கவனத்தை மேலும் தீவிரப்படுத்தக்கூடும் என்றும் தற்போதைக்கு இந்த துப்பாக்கிச் சூடு அக்குழுவின் வளர்ச்சி மற்றும் செயல்பாடுகளுடன் தொடர்புடைய மிக முக்கிய நபர்களில் ஒருவர் சம்பந்தப்பட்ட ஒரு குறிப்பிடத்தக்க நிகழ்வாகவும் இது பார்க்கப்படுகின்றது. ஆனால் இது இந்தியாவின் ரோவின் ஒரு நடவடிக்கையாக இருக்கும் என்றுதான் தற்பொழுது பரபரப்பாக பேசப்படுகின்றது. அல்லது அதாவது உள்வீட்டு சண்டை என்றால் இது இந்த அளவுக்கு போயிருக்க வாய்ப்பில்லை என்றும் தேடி அளிப்பதில் ரோ போன்று இப்பொழுது மொஷாட் போன்று ரோவும் இப்பொழுது ஈடுபட்டு வருவதால் இது ரோவின் மீது ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி இருப்பதாகவே பலதரப்பட்ட செய்திகள் பாகிஸ்தானுக்கு உள்ளிருந்து கிடைக்கின்றது. இது பாகிஸ்தானில் எமது சீஃப் எடிட்டர் அவர்கள் நியூஸ் எடிட்டர் தந்த செய்தியானது இன்னொரு செய்தியாகவும் வந்திருக்கும். தற்போது இந்த செய்தி படிக்கின்ற போது அமெரிக்காவில் ஹிஸ்புல்லாவின் செல்வாக்குடன் தொடர்புடைய ஒரு நபர் சமீபத்திய தாக்குதல் ஒன்று வந்திருக்கின்றது. ஹிஸ்புல்லா தெரிந்தானே, லெபனான் ஹிஸ்புல்லாவால் ஈர்க்கப்பட்ட அமெரிக்க குடிமகனான ஐமன் கசாலி மிச்சிகனில் உள்ள ஒரு யூத வழிபாட்டு தலத்தை தாக்கினார். குழந்தைகள் இருந்த போது வெடிபொருட்கள் நிரப்பப்பட்ட ஒரு லாரியை பயன்படுத்தி யூத சமூகத்தை அவர் குறிவைத்தார். அவரது தீவிரவாத போக்கிற்கு முந்தைய குடும்ப இழப்புகளை அவர் இணையத்தில் பார்த்த ஹிஸ்புல்லா ஆதரவு உள்ளடக்கத்தையும் FBI தொடர்படுத்தி இருக்கின்றது. இந்த லஸ்கர்-இ-தொய்பா தொடர்புடன் இந்த தொடர்பும் வருகின்றது. எங்க பார்த்தாலும் இந்த கூட்டம் தான். முடியல பராமா, முடியல. எனவே இந்த பாகிஸ்தானுக்கு உள்ளிருக்கின்ற நூற்றுக்கணக்கான இயக்கம் இருக்கு, எல்லாம் காசு இயங்குறவங்க தான். எனவே இந்த பயங்கரவாத இயக்கம் முற்று முழுதாக ஒழிக்கப்பட்டு பாகிஸ்தான் மீது நமக்கு ஒரு நன்மதிப்பு ஏற்பட வேண்டும் என்பது எமது கோரிக்கை. பார்க்கலாம் இவன் செத்தானா இருக்கானா என்பதை நாமல் பின்தொடர்வோம். பார்ப்போம் மற்றொரு செய்தியில் அன்புகளை. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.